வித்தியாசமான டிஷ், ரொம்ப ஒரு ஃபேமஸ் டிஷ் கூட. ஏன்னா இந்த நான்வெஜ் சாப்பிட்டவங்களுக்கு அதை விட முடியாது. ஏதோ ஒரு ரீசனுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா கூட, ஹெல்த் ரீசனாக கூட இருக்கலாம், பட் அது கேட்டுகிட்டே இருக்கும், அது சாப்பிடணும் போல் ஆசையாகவே இருக்கும். அதே மாதிரி வெஜிடேரியனுக்கு வந்து இந்த நான்வெஜ்ஜில் இருக்கிற ஃப்ளேவர் பிடிக்கும். இவங்க 2 பேருக்கும் கம்பைண்டாக மட்டன் இல்லாமையே ஒரு அருமையான வெஜ் மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு சோயா சங்க் வச்சு பண்ண போகிறோம். இதில் நம்ம சில வித்தியாசமான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஏன் அதில் ஆட் பண்ண போகிறோம், அதனால அந்த டிஷ்ஷில் இருக்கிற அந்த வாசனை, டேஸ்ட் இதெல்லாம் எப்படி மாறப்போகுதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே குக்கிங் போயிடலாம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கா. ஒரு பேன் எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு குக் பண்ணுறதுக்கு. 2 விஷயம் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து இந்த சோயா சங்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சோயா சங்க் தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த மட்டனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வெஜிடேரியன் பேஸ்ட் ஒரு இன்க்ரீடியன்ட். அந்த கொப்பரை தேங்காய் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நார்மலாக போடுற தேங்காவை விட இந்த கொப்பரை தேங்காயில் ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் உண்டு. வாங்க, இந்த பேன் நமக்கு சூடாயிடுச்சு. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நம்ம லைட்டாக சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. ஒரு 2 வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சீக்கிரம் தண்ணி விட்டுருச்சுன்னா நமக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இந்த டிஷ்ஷுக்கு இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரௌனாக வர அளவுக்கு நம்ம வதக்கிடணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துருச்சு, லைட் ப்ரௌன் கலர். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க, நிறையவே போடலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன், லைட்டாக எவ்வளோ குக்கார் அளவுக்கு. ஸோ இப்போ நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற அந்த கொப்பரை தேங்காய் ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு இன்க்ரீடியன்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். கலர் ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு ஒன்று மாற்றி ஒன்று சேர்த்துடக்கூடாது. இந்த கொப்பரை தேங்காய் போட்டதுனால ஒரு அருமையான ஒரு வாசனை, ஓரளவு நம்ம வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், தேவையான மசாலா பொடி என்னென்ன போடுறது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு. கொப்பரை தேங்காவுக்கே உள்ள ஒரு அருமையான வாசனை. 1/2 ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் கறி மசாலா பொடி. இது அந்த மெயினான ஒரு ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 1 டீஸ்பூன் தனியா பொடி, அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. சில்லி பவுடர் வந்து இன்றைக்கி வந்து நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு கலர், ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஏன்னா அதில் மிளகும் சேர்க்க போகிறோம், அதில் தான் நமக்கு மெயினான காரமே வரும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். சாதாரண சில்லி பவுடர் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கருகிராமல் பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ லைட்டாக நமக்கு இந்த தண்ணி ஊற்றி ஒரு வதக்கிட்டோம், லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பெரிய தக்காளி அடித்து இந்த மாதிரி ஒரு விழுது மாதிரி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரையாக பண்ணணும், ஒரு சுக்கா மாதிரி பண்ணணுன்னா இந்த தக்காளி அளவை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம பண்ணுறது ஒரு செமி கிரேவி ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம். இது நல்லா இப்போது ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் வதக்கி அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிடணும், ரொம்ப முக்கியம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகி பார்த்தீங்கன்னா அருமையாக அந்த ஆயில் செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணணும், ரொம்ப முக்கியம். பிளாக் பெப்பர் பவுடர் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். பிளாக் பெப்பரும் கிடைக்குது, ஒயிட் பெப்பரும் கிடைக்குது. பட் ஆனால் இந்த பிளாக் பெப்பரில் ஒரு நல்ல ஒரு கலர், ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பெப்பர் சேர்த்தோடனே அந்த கலர் கொஞ்சம் டார்க்காக ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த சோயா சங்க்
இந்த சோயா சங்க் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஏன்னா சோயாபீனில் அந்த சோயாபீன் ஆயில் எடுத்துகிட்டு அந்த மீதி இருக்கிறத பவுடர் ஆக்கி அதிலிருந்து பண்ணுறது தான் இந்த சோயா சங்க். நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸு, ஃபேட் கம்மி. ஸோ எஸ்பெஷலி வந்து கார்டியாக் இஷ்யூ இருக்குது, அதனால் நான் மட்டன் சாப்பிட்றத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஐடியலான ஒரு காம்பினேஷன் டிஷ் அது. ஸோ இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவு நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சம் நம்ம செமி கிரேவியாக பண்ணுறதுனால கொஞ்சம் நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்துருச்சுன்னா இது நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற அந்த ஃப்ளேவர் கூட அது உள்ளே இறங்கி நம்ம சாப்பிட்றப்போ அந்த மவுத் ஃபீல் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரி, நல்ல ஒரு கொதி நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் லைட்டாக குறைச்சிட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கொப்பரை தேங்காய் நம்ம திருகி போட்டோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கொப்பரை தேங்காய் ஒரு 3-4 ஸ்பூன். ஏன்னா நம்ம சாப்பிட்றப்போ இந்த கொப்பரை தேங்காய் நம்ம கடிக்கிறப்போ அது ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல் கிடைக்கும். பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு 4-5, கடைசியாக கையில் ஒரு வாசனைக்காக பிச்சு போட்டுருவேன். ஸோ இப்போது ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இடியாப்பத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அது. அதே மாதிரி நீங்கள் ரைஸ்லேயும் வச்சு சாப்பிட்லாம். இதை கொஞ்சம் நீங்கள் ட்ரையாக பண்ணிங்கன்னா ஒரு சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங்ஸு. அதே மாதிரி இது வந்து நீங்கள் பரோட்டாவுக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ, நீங்கள் எதோட சேர்த்து சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு இது எவ்வளோ கிரேவியாவோ செமி கிரேவியாவோ ட்ரையாவோ நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸ் இதே தான். ஒரு நான்வெஜ், ஒரு மட்டன் டிஷ் மாதிரியே இருக்கும். ஆனால் இது பியூர் வெஜிடேரியன். அது மட்டன் சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாது, சாப்பிட பிடிக்கல, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஒரு ஐடியல் காம்பினேஷன் தான் அது. அதே மாதிரி வெஜிடேரியன்ஸும் இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு, ஆனால் நான் மட்டன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு சூட்டபுளான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி இந்த ஃபேக் நான்வெஜ் டிஷ் வந்து வெஜ்ஜாக பண்ணுறது ரொம்ப பாப்புலர் வீடியோஸ். அதோட வீடியோ வந்து அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இந்த டிஷ், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோட அதில் இருக்கிற முக்கியமான டிப்ஸ் அண்ட் தகவல்களோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.